இன்னைக்கு மகாநதி சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குங்க. கார்ல வந்து விஜயுடைய அத்தையும், மாமாவும் வந்துட்டுருக்காங்க. எதிர வந்து காவேரி வந்துட்டுருக்காங்க. நம்ம யார வந்து பார்க்கணும்னு நெனைச்சோமோ, அவங்க வந்து முன்னாடியே வராங்க. நாம இன்னைக்கு அவங்கள வந்து வ அ ஒரு பேச்சு பேசி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயுடைய அத்தையும், மாமாவும் கார விட்டு நின்னு, "ஏய் காவேரி, நீ இங்க என்ன பண்ற? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நாங்கலாம் எல்லாமே மறந்துட்டு இந்த ஊருக்கு வந்துவிட்டா, நீங்க இங்கேயும் வந்து எங்கள தொந்தரவு பண்றீங்க. நீங்க பண்ணதெல்லாம் எல்லாமே நியாயமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே வந்து காவேரி வந்து, "நீங்க யாரு நீங்க? நீங்க உங்கள நான் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்ல." அப்படின்றத மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து விஜயுடைய அத்தை வந்து, "உன் பேர் என்ன கங்காவாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல எங்க வீட்ல திருநெல்வேலியில நாங்க இருந்தோம் இதுக்கு முன்னாடி. அந்த பொண்ணுன்னு நாங்க நெனச்சுட்டோம். சாரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயுடைய மாமா வந்துட்டு, "ஏன் நீ இந்த மாரி சொன்ன?" அப்படின்னு அவ வந்து காவேரி வந்து எல்லாமே பழசெல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம வந்து அவள வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்றது வந்து ரொம்ப நல்லால்ல. பார்த்துக்கலாம் விடுங்க. நான் சாரதாவ பார்த்தேன்னா, நான் அவள பேச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து காவேரியும் சரி, அவங்களுடைய பொண்ணும் சரி ஸ்கூல்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு மிஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து அப்பாவ கூட்டிட்டு வரேன். நீங்க அப்பாவ நீங்க பாருங்க. நான் அப்பாகிட்ட உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்கேன். நீங்க வந்து எங்க ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றா. உடனே நானும் உங்க அப்பாவ பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட் வரையே வந்து காவேரி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. எங்க டாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரா. கேட்டுக்கிட்ட வந்த உடனே அவன் பிரின்சிபல் சார் வந்து கூப்பிட்ட உடனே, இவ வந்து போயிடுறா. நீங்க போங்க நான் பின்னாடியே வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா காவேரி. இவ வந்து அவங்க மிஸ்கிட்ட அவங்க டாடி கிட்ட போயிட்டு, "டாடி கேட் வரையும் வந்தாங்க டாடி. என்னால பார்க்க முடியல. அ ஒரு சாரி டாடி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லடா பரவால்ல. இன்னொரு நாளைக்கு நான் வந்தா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து தூரத்துல இருந்து இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாமே பார்க்கறா. காவேரி வந்து விஜய வந்து பார்த்துடுறாங்க. "எங்கேயும் நம்ம வந்து கனவுல வர மாதிரியே இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே சாரதா கிட்ட போயிட்டு, சாரதா வந்து, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே, "அம்மா நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே வந்து, "நான் கனவுல பார்த்த நபரே வந்து நான் நேரடியா பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குதும்மா. கனவுல தான் டிஸ்டர்ப் பண்ணாருன்னு பார்த்தா, இப்ப நேரடியாவே வந்துட்டாரு. இது எப்படிம்மா ஆச்சரியமா இருக்கு? கனவுல வந்தவங்கலாம் வந்து நேரடியா வந்துருவாங்களா?" அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "ஏன்டி யாராவது வந்து கனவுல வந்தவங்க நேரடியா வந்தா யாராவது நம்புவாங்களா? நேர்ல வந்தவங்க கனவுல வந்தா 2 மாசம் வந்து அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா கூடிய சீக்கிரத்தில வந்து இந்த சீரியல் முடிய போகுதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். மீனுடைய அதாவது அம்மு வந்து அவங்க மிஸ்ஸியே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிற மாதிரி விஜய் கிட்ட போய் சொல்ற மாதிரிலாம் வரும்னு நெனைக்கிறேன். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.